தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் கேரள அரசு சிறுவாணி அணை 42.2 அடி உயரமுள்ள நிலையில் தண்ணீரை வெளியேற்றிய கேரளா அதிகாரிகள். கேரளா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சிறுவாணி அணையில் நிர்ணயிக்கப்பட்ட 45 அடி நீர்மட்டம் வருவதற்கு முன்னரே 42.2 அடியில் உள்ள நிலையில் 1000 கன அடி தண்ணீரை வெளியேற்றியுள்ளனர். கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் சிறுவாணி அணை அமைந்துள்ளது. இந்த அணை கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக உள்ளது. மிகவும் சுவையான குடிநீரான சிறுவாணி நீர் கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு பல்வேறு பகுதிகளுக்கு தினமும் விநியோகிக்கப்படுகிறது. கோவை மாநகராட்சிக்கு நாள் ஒன்றுக்கு மொத்தம் தேவை 265 மில்லியன் லிட்டர் தண்ணீராக உள்ளது. இதில் 101.40 MLD தண்ணீர் சிறுவாணி குடிநீர் திட்டத்தில் இருந்து எடுத்து கோவை நகருக்கு விநியோகிக்கப்படுகிறது. கடந்த 1973ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மற்றும் கேரள அரசு இடையே நீர் வழங்கல் திட்டத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி சிறுவாணி அணையில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 30 வரை 130,000 மில்லியன் கன அடி வழங்க வேண்டும். பழைய கோயமுத்தூர் நகராட்சிக்கு 99 ஆண்டுகளாக குடிநீர் தேவைக்காக வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டது. கேரளா நீர்ப்பாசனத்துறை சிறுவாணி அணையில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அணையின் கொள்ளளவை 50 அடியாக பராமரித்து விடுவது இல்லை. முழு நீர்த்தேக்க மட்டமான 49.53 அடிக்கு பதிலாக அதிகபட்சமாக 45 அடி நீர்மட்டத்தை பராமரித்து வருகிறது. இதுவும் முல்லை பெரியாறு அணை போலதான் சிறுவாணி அணையின் நீர்மட்டத்தை 5 அடி குறைப்பதால் 122.5 மில்லியன் கன அடி தண்ணீர் பற்றாக்குறை கோவைக்கு ஆண்டுதோறும் ஏற்படுகிறது. இது மொத்த அணையில் சேமிக்கப்படும் நீரில் 19% ஆகும். இதன் காரணமாக கோடை காலங்களில் கோவை மாநகரின் தேவைக்கு போதுமானதாக சிறுவாணி அணை இல்லை. இந்நிலையில் சிறுவாணி அணையின் வாழ்வுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பாலக்காட்டில் உள்ள கேரளா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவை மாவட்டத்திற்கு வரும் நீர்வரத்தை பாதியாக குறைத்தனர். இது கோவை மாநகராட்சி அதிகாரிகளிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பின்னர் இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் கனமழை சிறுவாணி அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 11.32 அடியாக இருந்த நிலையில் தற்போது 42.2 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 49.53 அடி உள்ள நிலையில் கேரளா மக்களுக்கு பாதிப்பு எனவும் அணையின் பாதுகாப்பு 45 அடி வரை மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 42.2 அடி உள்ள நிலையில் அவசர கால வழியில் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீரை சிறுவாணி அணையிலிருந்து கேரளா அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர். சிறுவாணி அணையின் வரையறுக்கப்பட்ட நீர்மட்ட அளவு 45 அடி என விரைவில் நிரம்பும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் திடீரென முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறி 1000 கன அடி தண்ணீரை வெளியேற்றியுள்ளனர். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, கண்டனத்திற்குரியது. தொடர்ந்து கேரள அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக தமிழக அரசு இதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.